ஏப்பா பண்ணையார் இன்னைக்கு நல்ல தீர்ப்பா வாங்கி கொடுத்துருவாரா? என்ன அப்படி கேட்டுப்புட்ட? நம்ம பண்ணையாரு நம்ம இடத்துக்கு நல்ல தீர்ப்பா வாங்கி கொடுப்பாருல, கவலையே படாத. பண்ணையார் மேல நம்பிக்கை இருக்குதான், இருந்தாலும் அந்த மாறி பையனை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. கோவக்காரன். இந்த ஊரே நம்ம பண்ணையாருக்கு தான் அடிமை. இவன் என்ன கோவக்காரன்? பண்ணையார் ஊன்னு சொன்னான்னா அடிச்சு கொண்டு போட்டுற மாட்டோம். அது என்னமோ வாஸ்தவம் தான். பண்ணையார் வராரு வராரு. வணக்கம் பண்ணையாரே. வணக்கம் பண்ணையார். வணக்கம் வணக்கம். ஊர் மக்களுக்கு வணக்கம். மக்களே, இந்த பண்ணையார் உங்களுக்கு ஒரு நியாயத்தை கொடுப்பேங்கிற நம்பிக்கையில தான் வந்திருக்கேன். அந்த மாறி பையன் தன்னோட இடத்துல தண்ணி போக விடாம அடைச்சு வச்சிருக்கானா, அதனால ஊருக்குள்ள ஒரு இடத்துலயும் தண்ணி போகாம விவசாயம் பாதிக்கப்படுது. அந்த இடத்த வாங்கி பொது சொத்து ஆக்கி தரது இந்த பண்ணையாரோட வேலை, சரியா? ஆமா பண்ணையாரே, அவன் பண்றது தாங்க முடியல. எங்களை மாதிரி ஏழை விவசாயி தண்ணி பாசனம் இல்லாம செடி கொடியெல்லாம் வாடி போகுது. கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் சரி செய்து தருவேன். மாறிய வர சொல்லுங்க. வாப்பா மாறி. என்ன விஷயம்? என்ன எதுக்கு பஞ்சாயத்துல வர சொன்னீங்களாமே? மாறி, நீ பண்றது சரியா? ஊருக்குள்ள விவசாயம் அம்புட்டு நடக்குது. அவங்களுக்கு தண்ணி பாசனம் ஓ வயல் வழியா தான் போகுது. ஆனா ஓ வயலை நீ அடைச்சு வச்சுட்டு விட மாட்டேங்கிறியா? பயிர்லாம் வாடி கருக்குதான். அது ஏன் இடம், நான் என்ன வேணா செய்வேன், அடைப்பேன் உடைப்பேன். அதை கேட்கறதுக்கு இந்த ஊர் மக்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. மாறி, நீ இந்த ஊருக்குள்ளதான் இருக்க, இப்படிலாம் பேசக்கூடாது, சரியா? ஊரோட ஒத்து போகணும், அதான் உனக்கும் நல்லது, ஊருக்கும் நல்லது. என்ன மாதிரி பண்ணையாருக்கு முன்னாடியே இப்படி பேசுற? நீ வாய மூடுறா சொல்லாம் பையனே. அது ஏன் இடம், நான் என்ன வேணா செய்வேன். பாத்தீங்களா பண்ணையாரே, உங்க முன்னாடியே இந்த மாறி பையன் இப்படி பேசுறான். இப்படி பேசினா எப்படி விவசாயம் நடக்கும், ஊருக்கு நல்லது நடக்கும்? மாறி, உன்கிட்ட பொறுமையா பேசுறதுனால நான் ஒண்ணு இறங்கி போறேன்னு நினைச்சுக்காத. நீயும் இந்த ஊரோட ஒத்து போய் வாழுங்கிறதுக்காக தான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இப்ப என்ன சொல்ல வரீங்க, சொல்லுங்க. மாறி, அந்த இடத்த நீ தொடர்ந்து விடணும், மடையெல்லாம் வச்சு அடைக்க கூடாது. உன் வயல் வழியா தான் தண்ணி போகணும், அப்படிதான் சொல்லுவேன். அது என்னோட இடம், நான் திறக்கிறது மூடுறதும் ஏன் இஷ்டம். அதை கேட்க யாருக்கும் உரிமை கிடையாது. என்னால இப்ப திறந்து விட முடியாது. ஏன்டா மாறி, உன்கிட்ட பொறுமையா பேசிட்டு இருந்தா பண்ணையார் முடியாதே எகுற. பண்ணையாரே, நீங்க ஊன்னு சொல்லுங்க, இவனை அடிச்சே கொண்டுறோம். கொல்லுவீங்க, உங்களுக்கு மட்டும்தான் ஆள் இருக்கோ? சும்மா இருங்கப்பா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. மாறி, நீ சொல்றது சரி கிடையாது. ஒழுங்கா இடத்த திறந்து விடு, இல்லைன்னா என் முடிவு வேற மாதிரி இருக்கும். என்ன முடிவு எடுப்பீங்களோ எடுங்க, நான் போலீஸ் கிட்ட போறேன். அடிங்க, சொல்லிக்கிட்டே இருக்க. என்னடா, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. ஊர் மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் என் எண்ணம். உன் ஒருத்தனுக்காக ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் விதைய விதைக்க மாட்டேன் இந்த பண்ணையாரு. ஏன் இடத்த திறந்து விடுன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்கும் உரிமை கிடையாது. பண்ணையாரே, இவன் சொன்னதே தான் சொல்லுவான். இதுக்கு என்ன பண்ணலாம்? மாறி, உன்கிட்ட ஒழுங்கா கேட்டு பார்த்தா நீ கொடுக்கல. இப்ப நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். அந்த இடத்த என் பேருக்கு நான் எழுதி வாங்குறேன். நீ கையெழுத்து மட்டும் போடு, உனக்கு பணத்தை தூக்கி போடுறேன். அந்த இடத்த ஏழை விவசாயிகளுக்காக நான் விட்டு தரேன். நான் கையெழுத்துலாம் போட முடியாது, அந்த இடம் என்னோட இடம். இங்க பாரு மாறி, உன் கையெழுத்து கூட எனக்கு தேவையில்லை. உன் கையெழுத்து மாதிரி 1000 கையெழுத்து போடுவேன், சரியா? இந்த ஊர் மக்கள் நல்லதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நாளைக்கு இந்த இடம் இந்த ஊர் மக்கள் பேருக்கு வரும். நீ தருவியோ தரமாட்டியோ, இதான் என் முடிவு. மக்களே, நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க, என்ன நம்பி வந்துட்டீங்க. நாளைக்கு அந்த இடம் என் பேர்ல வந்துரும். நீங்க தண்ணி பாசனத்துக்கு எடுத்துக்கலாம். இப்படிலாம் அராஜகம் பண்ணீங்கன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன். சரிடா, சரி, நீ போலீஸ் ஸ்டேஷன் போ, எந்த ஸ்டேஷன் வேணா போ. நாளைக்கு அந்த இடம் என் பேருக்கு வரும், மக்களுக்கு நல்லது நடக்கும். பஞ்சாயத்து இதோட கலையுது. ரொம்ப நன்றி பண்ணையாரே. ஆமா பண்ணையாரே, ரொம்ப நன்றி. மக்களே, உங்களுக்காக தானே இந்த பண்ணையார் இருக்கேன். நாளையில இருந்து தண்ணி வரும், கவலைப்படாம போங்க. இதெல்லாம் இப்படி சொன்னாதான் திருந்துவான். அமைதியா சொன்னா கேட்க மாட்டேலடா. போதுமா, போ போ. பண்ணையாரே, என்னையவா பகைச்சுக்கிட்டு போறீங்க? உங்களுக்கு வச்சுக்கிறேன். எவ்வளோ திமிர் இருக்கும் இந்த ஊர் மக்களுக்கெல்லாம். அப்பா, போன பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சாப்பா? நல்ல தீர்ப்பா கொடுத்தீங்களா? ஆமாப்பா பொன்ராசு, நல்லபடியா முடிஞ்சது. அவன் இடத்த தரமாட்டேன்னு சொல்லிட்டான். நான் என் பேருக்கே மாத்தி கொடுத்துரு, அது மக்களுக்கான இடம் சொல்லிட்டேன். நல்லது செஞ்சிருக்கீங்க. பாவம் மக்கள், அந்த தண்ணி போக வசதி இல்லாம விவசாயமே அழிஞ்சிட்டு வருதுன்னு சொன்னாங்க. ஆமா பார்வதி, முதல்ல இடத்த தரமாட்டேன்னு சொன்னான். போலீஸ்ட போவேன்லாம் மிரட்டினான். நான் சொல்லிட்டேன், அந்த இடம் நமக்கு தானு. ஆமாப்பா, அந்த மாறி பையனை பத்தி விசாரிச்சேன். ஊருக்குள்ள பொறுக்கித்தனமா சுத்திட்டு இருக்கானா. இந்த இடத்த வச்சு என்ன பண்ண போறானோ? இல்ல சின்ராசு, இனிமே இடம் நமக்கு தான். அது வழியாதான் மக்களுக்கு தண்ணி பாய்ச்சணும். மகாக்குட்டி, எதுக்கு இப்படி ஓடியார? ஏ மகா, நின்னுடி, இங்க வந்து தாத்தா பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்ட.
ஏமா மகா குட்டியை துரத்துற, என்னாச்சு? மாமா சாப்பிடவே மாட்டேங்கிற மாமா. சாப்பாடு போட்டோடனே ஓடி வந்துட்டாங்க. இங்க வாடி. எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்கல. மகா குட்டி நல்லா சாப்பிடணும்ல, சாப்பிட்டாதானே தாத்தா மாதிரி ஸ்ட்ரென்த்தா பேச முடியும். தாத்தா தாத்தா எனக்கு பிடிக்கல தாத்தா. அம்மா செய்யறது எதுவுமே பிடிக்கல. ஏமா சின்ன மருமகளே, அவளுக்கு பிடிச்சதை செஞ்சு தர வேண்டியதானே, எதுக்கு அவளுக்கு பிடிக்காததை செய்யறீங்க? பாருங்க அத்தை, நம்ம பிடிக்காத செய்யறோமா. ஏங்க அவ பூரி கேட்டானா பூரி செய்வா, அப்புறம் தோசை கேட்பா, அப்புறம் இட்லி கேட்பா, அப்புறம் பொங்கல் கேட்கறா. மாத்தி 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 சொல்லிட்டே போறா உங்க பேத்தி. அவளுக்காக செய்யவா முடியும்? என் மகா குட்டி எவ்வளவு கேட்டாலும் செஞ்சு தர வேண்டியதானே, அவ எங்க வீட்டு மகாலட்சுமி. அப்படி சொல்லுங்க தாத்தா. தாத்தா செல்ல இருக்கவும் ரொம்ப பண்றா மாமா இவ. வேற யாருக்குமா பண்ண போறேன், எல்லாம் மகா குட்டி தான், நம்ம வீட்டு மகாலட்சுமிக்கு தான். ஆமா சரஸ்வதி, எல்லாம் மகா குட்டிக்கு தானே, வேற யார் இருக்கா? என் வயிற்றுலதான் புழு பூச்சியே உண்டாக மாட்டேதே. சரி சரி மகா குட்டி போய் சாப்பிடுங்க போங்க. இதோ உன் முனி தாத்தா வந்துட்டாருடி. மகா குட்டி இன்னும் நீ சாப்பிடலையா? முனித்தாத்தா சாப்பிட வைக்கவா? பாருடா முனி, இந்த மகா குட்டி சாப்பிடவே மாட்டா. முனி தாத்தா நீங்க செஞ்சு தரீங்களா? சாப்பிடுறேன். சரி மகா குட்டி வா, உனக்கு பிடிச்சதை செஞ்சு தரேன். இந்த மகா குட்டி பாரு, நம்மளெல்லாம் விட இந்த முனி மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு. ஆமாங்க ஆமாங்க, எப்ப பார்த்தாலும் முனித்தாத்தா முனித்தாத்தான்னு அலையிறா. என்னத்த சொல்றது? என்ன மாதிரி என்ன ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? ஆமாண்டா ஆமா, செம்ம கோவத்துல இருக்கேன். எல்லாம் அந்த பண்ணையாரனாலதான். ஏனே உங்க இடத்த புடுங்கிட்டாரு அந்த விஷயமா? ஆமாண்டா, அதை மட்டும் ஞாபகப்படுத்தாத. சரி பாட்டில் வாங்கிட்டு வச்சோன்னு எங்கடா? நீங்க சொல்லி வாங்கிட்டு வராம இருப்பேனா? இந்தாங்கண்ணே. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு ம், ஓ, ஓ, ஓ. அண்ணே என்ன என்னண்ணே அப்படியே குடிக்கிறீங்க? மண்டைக்கு ஏறிட போகுதுண்ணே. டேய், அந்த பண்ணையார நான் சும்மாவே விட மாட்டேன்டா. என்னோட இடத்த எழுதி வாங்கி ஊர் மக்களுக்கு தானம் பண்றானா? அண்ணே இந்த ஊர் மக்களே பண்ணையார நம்பி இருக்கு. அவரை மீறி என்னென்ன செய்ய முடியும்? என்னடா ஆவுனா பண்ணையாரு பண்ணையாருங்கிறீங்க? இந்த மாரிய பத்தி உங்களுக்கு தெரியாது. அண்ணே என்னன்னே செய்ய முடியும்? அவர் பெரிய ஆள் இந்த ஊருக்குள்ள. ஏய், இந்த மாதிரி நினைச்சா என்ன வேணாலும் செய்வேண்டா. அந்த பண்ணையாருக்கு நான் தான் எதிரி. ஒப், ஒப், ஒப். அண்ணே அண்ணே பொறுமையா குடிங்கண்ணே. ரொம்ப குடிச்சிங்கன்னா போதை தலைக்கு ஏறினே. ஏறட்டும்டா, நல்லா ஏறட்டும். அந்த பண்ணையார ஒரு வழியாக்காம என் போதை தனியாதுடா. அண்ணே அண்ணே சொன்னா கேளுங்கண்ணே, போதுண்ணே, விடுங்கண்ணே. விடுறதா? விட மாட்டேன்டா. அண்ணே என்னண்ணே பாட்டில உடைச்சு போட்டீங்க? இந்த பாட்டில வச்சு அந்த பண்ணையார குத்தி 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 குத்தி. அண்ணே அண்ணே உங்களுக்கு ஓவர் ஆயிடுச்சு, பேசாம படுங்கண்ணே. படுக்கிறதா? நான் வெளியே போறேன்டா. அண்ணே அண்ணே இன்னைக்கு அந்த பண்ணையார சும்மாவே விடக்கூடாது. அண்ணே ராத்திரி 7 மணிக்கு மேல வெளியே போக கூடாதுண்ணே, தெரியும்லண்ணே. அண்ணே நில்லுங்கண்ணே. 7 மணி ஆகுது, 8 மணி ஆகுது. இன்னைக்கு நான் ஒரு வழி பண்ணாம வர மாட்டேன். ஐயோ இந்த அண்ணன் சொல்லாம போறாரே, என்ன ஆவறது? 7 மணிக்கு மேல வெளியே போக கூடாதே, என்ன பண்றது?